அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 11, 12 2 வார்த்தை. இந்த வசனங்களை வாசிப்பதற்கு முன்னதாக இன்றைய நாள் மே தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. உழைப்பாளர் தினம்னு சொல்லுவாங்க. அதாவது கம்யூனிச நாடுகளில் கடுமையாக உழைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த உழைப்பாளர்களுக்கென்று அவர்களை அந்த கடுமையாக உழைக்கிறவங்களை ஒரு மேன்மைப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு நாள் அவர்களுடைய பெயரில் வைக்கப்பட்டது. என்னென்னா உழைப்பாளர் தினம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவர்களுக்காக கொண்டாடப்பட்டது. அப்படிப்பட்ட நாள் தான் இந்த மே மாதம் 1ஆம் தேதி. அந்த நாளில் நான் உங்களுக்கு உழைப்பாளர் தின நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இந்த நாளில் ஏன்னா இன்றைக்கு உழைப்பாளர் தினம் என்பதினால உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை, மே தின நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சரி, இன்னைக்கு அந்த உழைப்பாளர்களை குறித்ததான, உழைப்பை குறித்ததான ஒரு சில வார்த்தைகளை தான் நம்ம பார்க்கணும். என்னது இங்கே ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தையை பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில், உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தாங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம் என்று இங்கே பவுல் சொல்றார். அன்பானவர்களே, உங்களில் சிலர் எந்த வேலையும் செய்யாம வீண் அலுவற்காரர்களாய், அதாவது தமிழ்ல ஒரு பெரிய பழமொழி சொல்லுவாங்க. என்னன்னு, நாய்க்கு வேலையில் நிற்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் நான் இந்த வார்த்தையை, இந்த பழமொழியை நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நாய் பார்த்தீங்கன்னா எந்த வேலைக்குமே பிரயோஜனம் இருக்காது, ஆனால் அதுக்கு இது ஓடிட்டே தெரியும். அதனால எந்த பிரயோஜனம் இருக்காது, அதுக்கு ஒரு வேலையும் இல்லை, ஆனால் நிற்கிறதுக்கு நேரம் இருக்காது. சும்மா இங்கிருந்து அங்கே போடும், அங்கிருந்து இங்கே போடும், கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் இருக்கிறாங்க. என்டர்டெயின்மெண்ட், விடுதலை, அடிமைத்தனமாக இருக்க மாட்டேன், இப்படி பலவிதமான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு போகிறது. பெற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. நான் படிச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க, படிப்புக்கேற்ற வேலை வேணும்னு தேடுறேன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலை கிடைக்க வரைக்கும் அவங்க ஜாலியாக சுற்றிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த வேலை கிடைக்காமையே போயிடும். அதற்கான முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதத்தில் பெற்றோர்கள் தான் காரணம். நாங்கள் ஒரு முறை சர்ச்சுக்கு போவோம், அடிக்கடி ஆலயத்தில் போய் ப்ரேயர் பண்ணுவது உண்டு. அங்கே பார்த்தா அந்த சர்ச்சு பகுதியில் கொஞ்சம் பசங்க உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் ஒரு 25லிருந்து ஒரு 40 வயதுக்குட்பட்ட வாலிபர்கள் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் வேலைக்கு போகிறதில்ல. காலையில் ஆனால் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, வந்து உட்காந்து வீணா நியாயம் பேசுவாங்க. சர்ச்சில் அது நடக்குது, இது நடக்குது, இங்கே அவங்க அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, வெட்டி நியாயம் பேசுவாங்க. ஒரு 1 மணிக்கு சாப்பிட போவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்து தூக்குவாங்க, மறுபடியும் எந்திரிச்சு வந்துடுவாங்க, மறுபடியும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, டீ குடிப்பாங்க. இதுதான் அவங்க வேலை. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க. அப்பாவும் அம்மாவும் அரசாங்க பணியில் இருந்திருப்பாங்க, அரசாங்க பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருப்பாங்க, அவங்களுக்கு பென்ஷன் வரும். இந்த பணத்துக்கு அவங்களுக்கு குறைவில்லை, நல்ல வருமானம் இருந்திருக்கும். அதனால அவங்களுடைய கேரக்டர் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாம் கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, நம்ம பிள்ளைங்க ரொம்ப ராஜா மாதிரி வாழணும், நல்ல ஒரு பெரிய அலுவலகத்துக்கு போகணும், பெரிய அதிகாரியாக வரணும்ட்டு அவங்க கனவு கண்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த பிள்ளைகளை மிரட்டாமல், உருட்டாமல், திட்டாமல், அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து, மற்றவங்க யாரும் அறிவுரை சொல்லிடக்கூடாது,
தான் பிள்ளைங்க தான் ரொம்ப அறிவில் சிறந்த பிள்ளைங்க, இப்படியெல்லாம் அவங்க நினைச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளை கெடுத்து வச்சு இப்ப அந்த பிள்ளைங்க வேலைக்கு போகாம உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. வேலைக்கு போறது இல்லை, வீணாலும் கூட என்னமோ ஆபீஸ் போற மாதிரி வருவாங்க, ஆபீஸ் முடிஞ்சு போற மாதிரி போவாங்க, அதுல 10 காசுக்கு பிரயோஜனம் இருக்கு. இப்படிதான் இன்னைக்கு அநேக வாலிபர்கள் தங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கிறாங்க. அநேக வாலிப பிள்ளைகள் தங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் சரியான ஒரு அறிவுரை சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். சாப்பாடு போடக்கூடாது, அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிடணும். உனக்கு சாப்பாடு கிடையாது, நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் உனக்கு அந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடணும், அந்த பையனுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிடணும். ஆமா, அப்படி சொன்னாதான் அந்த பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒழுக்கமா வேலைக்கு போவாங்க. ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஒரு அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க. தன்னோட மகன் வந்து வேலைக்கு போகாம சும்மாவே சுத்திட்டு திரிகிறான். இதுக்கு இவங்க அப்பா வந்து என்ன சொல்றாரு, டே ஒரு வேலைக்கு போ, ஏதாவது ஒரு வேலைக்கு போய் ஒரு 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா சம்பாதிச்சுட்டு வாடா, நீ சாப்பிட்ற அளவுக்காவது நீ சம்பாதிக்கணும்ல அப்படின்னு அவனுக்கு ஒரு அறிவுரையை சொல்லி அவனை திட்டிக்கிட்டே இருக்க. உடனே இந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க, ஏன் அந்த பையனை சும்மா திட்டிகிட்டே இருக்கிறீங்க, அவன் நேரம் வர்றப்ப அவனுக்கு வேலைக்கு போவான், அவனுக்கு நல்ல நேரம் வரணும், இப்போ அவனுக்கு நேரம் கெட்ட நேரமா இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி 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 அந்த பையன் வேலைக்கு போனதை அந்த அம்மா கெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பையன் சுத்தமாவே வேலைக்கு போறதை மறந்துடும். இப்ப அப்பாவுக்கு கோபம் வருது. அப்பா என்ன பண்றாரு, இது பாருடா, உனக்கு சாப்பாடு கிடையாது, உனக்கு சாப்பாடு கிடையாது, நீ என்னமோ பண்ணு, டெய்லி எனக்கு வந்து என்ன பண்ணணும், 30 ரூபா கொண்டு வந்து கொடுக்கணும். காலையில் 10 ரூபா, மத்தியானம் 10 ரூபா, ராத்திரிக்கு 10 ரூபா, 3 வேலைக்கு 10 ரூபா உனக்கு சாப்பாட்டினோட விலை. 30 ரூபா கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா தான் உனக்கு இந்த வீட்டில் சாப்பாடு, இல்லாட்டி சாப்பாடு இல்லை போன்னு சொல்லி சொல்லிட்டேன். இவன் உடனே என்ன பண்ணுறான், அம்மா கிட்ட போய் கேட்குறான், அம்மா என்னம்மா இருக்கிற, சரிடா நீ ஒன்றும் கவலைப்படாத, காலையில் வீட்டில் சாப்பிட்டுக்க, மத்தியானம் ஒரு சாப்பாடு போட்டு கொடுத்துட்றேன், நான் உனக்கு ஒரு 50 ரூபா டெய்லி கொடுக்குறேன், அப்பாவுடைய பாக்கெட்டில் இருந்து எடுத்து, இல்லை அப்பா எனக்கு செலவுக்கு கொடுத்த காசில் சேர்த்து வச்சிருக்கிறேன், அதில் தினமும் உனக்கு ஒரு 50 ரூபா கொடுக்குறேன், நீ போய் ஒரு 20 ரூபாய்க்கு ஏதாவது டீ சாப்பிட்டுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு பார்க்கில் இருந்துட்டு சாயந்தரம் அந்த 30 ரூபாய்க்கு கொண்டு அந்த அப்பா கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி அந்த அம்மா ஐடியா கொடுக்குறாங்க. உடனே இந்த பையன் நல்லா இருக்குது அந்த ஐடியான்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அதே பின்பற்ற. அப்ப அம்மா பாருங்க அந்த பையனை கெடுக்கிறாங்க. அப்பா வந்து அறிவுரை சொல்றாரு, அப்பா வந்து திட்டுறாரு, அப்பா வந்து அவனை வேலைக்கு போக சொல்றாரு, ஆனா அம்மா வந்து என்ன பண்றாங்க, அந்த பையனை கெடுக்கிறாங்க. அவன் தப்பான வழிக்கு போறதுக்கு இந்த அம்மாவே ஐடியா சொல்லி பணமும் கொடுத்து அனுப்புறாங்க. இவன் என்ன பண்றான், அவங்க அம்மா சொன்ன மாதிரி 50 ரூபா வாங்கிட்டு போய் 20 ரூபாய்க்கு டீ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு 30 ரூபாய்க்கு கொண்டு வந்து சாயந்தரம் அவங்க அப்பாட்ட கொடுக்குறாரு. அவங்க அப்பா என்ன பண்றாரு, தோட்டத்துக்கிட்ட உட்காந்துருக்கு, கொண்டு வந்து 30 ரூபாய்க்கு கொடுத்த உடனே அந்த 30 ரூபாயை வாங்கி தூக்கி ஒரு குழிக்குள்ள இப்படி போடுறாரு. குழிக்குள்ள போட்ட உடனே இந்த பையனுக்கு கோபம் பயங்கரம் வந்துருக்கு. நேரம் அம்மா கிட்ட போறான், எப்படிம்மா இந்த ஆள் கூட நீ பொழைச்ச, நீ கொடுத்த காசுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த 30 ரூபாயை மிச்சம் பண்ணி கொண்டாந்து அப்பா கிட்ட கொடுக்குறேன், அதை வாங்கி அந்த குழிக்குள்ள தூக்கி எறிகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். விட்றா அப்பா அப்படித்தாண்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படியே 1 வருஷத்துக்கு மேல ஓடி இருக்கு. 1 வருஷம் கழிச்சு ஒரு நாள் அவங்க அம்மா சொல்றாங்க, டே எனக்கு உடம்பு சரியில்லை, ஒப்பா இப்ப என்கிட்ட காசு கொடுக்கறது இல்லை, அதனால இன்னைக்கு நீ சாப்பிடணும்னா எப்படியாவது ஒரு சம்பாரிச்சுட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் இவன் என்ன பண்றான், காசு இல்லையே, சாயந்தரம் 30 ரூபா கொண்டு வந்து கொடுத்தா தானே சாப்பாடு, இவன் அங்க இங்க அலைஞ்சு திரிஞ்சு என்ன பண்றான், ஒரு 30 ரூபாயை சம்பாதிக்கிறான். போய் ஒரு இடத்துல மூட்டை தூக்குறான், வண்டி கழுவுறான், வண்டியை தள்ளி விடுறான், என்னென்னமோ கஷ்டப்பட்டு 30 ரூபா சம்பாரிச்சு கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்தோன்னே அவங்க அப்பா எப்பயும் போன அதை வாங்கி குளிக்கல் வீசறதுக்கு ஓங்குறாரு. இவன் காரை பிடிச்சிக்கிட்டான். அவங்க அப்பா ஏன்டா அப்படிங்கிறாரு, ஏன்டா காலை பிடிக்கிற அப்படிங்கிறாரு. அப்பா என்னை மன்னிச்சிருங்க, இந்த 30 ரூபா நான் சம்பாதிச்சது அப்படிங்கிறான். அப்ப இவ்வளவு நாள் கொடுத்ததெல்லாம் நீங்க சம்பாதிச்சது, அம்மா வந்து உங்களுக்கு தெரியாம எனக்கு எடுத்து கொடுத்தாங்க, அதுல வந்து நான் 30 ரூபா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன், இன்னைக்கு அம்மா பணம் இல்லைன்ட்டாங்க, எப்படியாவது 30 ரூபா சம்பாதிக்கணும்னு நான்
போய் வேலை செய்ய போனேன், வேலை கேட்க போனேன், வேலை தேடி அடைஞ்சேன். இந்த 30 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நான் ரொம்ப பாடுபட்டுட்டேன்ப்பா. இப்போதான் பணம் சம்பாதிக்கிறதோட அருமை எனக்கு தெரிஞ்சது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் ஒழுக்கமாக வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறேன்ப்பா. பணம் எவ்வளோ முக்கியமானதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அன்னையிலேருந்து வேலைக்கு போகணும்னு அவன் முடிவெடுத்தான். அப்போ அவங்க அப்பா சொன்னார், அந்த குழியை காட்டி அதில் போய் பாரு அப்படின்னா, அந்த குழிக்குள்ளே பணம் இவர் போட்ட அந்த 30 ரூபா பணம்னா அது ஒரு பெரிய பெட்டி மாதிரி வச்சு அதுக்குள்ளே தான் போட்டுட்டு இருந்திருக்காரு. அதையெல்லாம் எடுத்து அவனுக்கு நல்ல ஒரு துணிமணி எடுத்து கொடுத்து, இனிமே நீ நல்ல ஒரு இடத்துல வேலை தேடிப்போ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வேலையை தேடி கொடுத்து அவனை சம்பாதிக்க வச்சார். நான் இதை எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையன் கெட்டு போறான்னா அதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான். அவனுக்கு செல்லம் கொடுத்து அவன் கஷ்டப்படக்கூடாது, அவன் எந்த விதத்திலையும் அவன் பாடுபடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதனாலதான் அவன் கெட்டு போறான். பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பாவத்தில் உள்ள செய்யறான். பைபிள்ல வசனம் இருக்கா இல்லையா? அப்ப வேலைக்கு போகாத பையனை வேலைக்கு போக வைக்கணும். அந்தந்த வயசுக்கு அவன் வேலைக்கு போகணும். ஒன்றும் இல்லைங்க, ஆதாம ஆண்டவர் படைச்சு ஏதேன் தோட்டத்தில் விடும்போது என்ன சொன்னாரு? நீ இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் செய்யணும். அவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறாருங்க. இந்த தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருக்கு, நிறைய பழங்கள் இருக்கு, எல்லாம் நீ பொறிச்சு சாப்பிடு. ஆனா இதை பண்படுத்திக்க, இந்த நிலத்தையெல்லாம் பண்படுத்து. மரங்கள் வளரணும், செடிகள் மறுபடியும் வளரணும், இதை பண்படுத்து, வேலை செய்ய, பாதுகாத்துக்கோ. இதுக்குள்ள வேற எந்த பூச்சி விட்ட பொருள்கள் வராத அளவுக்கு பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. வேலையை கொடுத்து வேலை செய்ய சொல்லி தான் சாப்பிட சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு மகனுக்கும் அவனை வேலைக்கு போக வைக்கிறது பெற்றோர்களோட கடமையா இருக்கு. அப்போ வேலைக்கு போகலன்னு சொல்றாங்க, சாப்பாடு போடாதீங்க. அது இங்க ஆணித்தரமா சொல்றாருங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. நீங்க உங்களுடைய மகன் மகனோ வேலைக்கு போகலன்னா என்ன பண்ணாதீங்க? சாப்பாடு போடாதீங்க, சாப்பிட வைக்காதீங்க. அவங்க சும்மா அநியாயமா சுத்திட்டு திரிகிறாங்க. அவங்க பட்டினி கிடந்தா தான் அவங்களுக்கு புத்தி வரும். ஐயோ, என் மகன் பட்டினியா இருக்கிறானே, என் மகன் பசியில் இருப்பானே நீங்க நினைச்சீங்கன்னா அவனோட வாழ்க்கை கெட்டு. அதைத்தான் இங்க சொல்றாரு. வீண் அலுவலர்களாய் சுற்றி திரிகிறாங்க. வேலை செய்யாம இருக்கணும், என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. நாங்க ஊழியம் செஞ்சாலுமே வேலை செஞ்சுட்டு தான் ஊழியம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிறார். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து அப்படி இருக்கிற பசங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அவங்கள வேலை செய்ய வச்சு தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும். அவன் சம்பாதிச்சதுல அவன் சாப்பிடணும். தனக்குத்தானே சம்பாதிச்சுக்க முடியாதவன் வயசான காலத்தில் தன் பெற்றோர்களுக்கு எப்படி அவன் சமைக்க முடியும்? பெற்றோர்களுக்கு எப்படி சாப்பாடு போட முடியும்? தான் பிள்ளைகள் தனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டு அந்த குழந்தைக்கு எப்படி அவங்க சாப்பாடு போட முடியும்? நினைச்சு பாருங்க. இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், உழைக்கணும். கடுமையா உழைச்சு நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த உழைச்சு வேலையை தேடி அழைச்சு சம்பாரிச்சு நம்முடைய சொந்த சம்பாத்தியத்தில் சாப்பிடணும். யார் அப்படி சாப்பிடுகிறார்களோ அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேறொருத்தருக்கு பாரமாய் இருந்து வேறொருத்தரோட சாப்பாட்டை போய் சாப்பிட்டு சோம்பேறிகளாக வாழ்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதே கிடையாது. அதனாலதான் நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்குன்னு சொல்ற. நீ வேலை செய்ய நான் உன்னை ஆசீர்வதி. நீ விதைச்சிரு, நீர் பாய்ச்சு, நான் விளைய செய்யறேன். நீ விதைக்கவும் மாட்ட, நீர் பாய்ச்சவும் மாட்ட, ஆனா அறுவடைக்கு மட்டும் போய் நின்னா கிடைக்குமா? வேலைக்கும் போக மாட்டேன், உழைக்கவும் மாட்டேன், வேலை தேடி அலையவும் மாட்டேன், படிக்கவும் மாட்டேன், ஆனா வசதியா வாழலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இன்றைக்கு அநேக வாலிப பசங்களும் வாலிப பிள்ளைகளும் விரும்புகிறாங்க. அதுக்கு அலைகிறாங்க. படிக்கிற நேரத்தில் படிக்கிறது இல்லை, வேலைக்கு போகிற நேரத்தில் வேலைக்கு போகிறது இல்லை. இந்த ஆலயத்தில் போய் உட்கார்ந்து பாருங்க, எத்தனை வாலிப பசங்க தன் வாழ்க்கையை எடுத்து உட்கார்ந்துருக்காங்க. நீங்க போய் அறிவுரை சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. அவருடைய பெற்றோர்கள்ட்ட போய் சொல்லி பாருங்க, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐயோ, நாம பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாதுங்க, நாங்க இருக்க வரைக்கும் அவங்க நல்லா இருப்பானுங்க. நீங்க போய் தொலைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை யோசிக்கணும்ல. அப்பாவும் அம்மாவும் போயிடுறீங்க, உங்க காலம் முடிஞ்சு போயிருக்கு. அப்ப அந்த பசங்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க. இப்ப இருந்தே அவர்களுக்கான வேலையை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்து அவங்க வேலை செய்ய வச்சா தானே அவங்க உழைச்சு முன்னுக்கு வர முடியும். அப்படிப்பட்ட உண்மையாய் உழைச்சு
தன்னுடைய நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த கடுமையாய் உழைத்து, இன்னைக்கெல்லாம் ஐடி கம்பெனியில் போய் ஏசியில் உட்காந்து வேலை செய்கிறாங்க. இன்னைக்கு நல்ல சொகுசான வேலைகள் இன்னைக்கு இருக்கு, படிப்புக்கேற்ற வேலையை தர்றாங்க. ஆனால் படிப்பறிவு இல்லாதவங்க ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க. இப்படிப்பட்ட உண்மையுள்ள உழைப்பாளர்களுடைய தினம்தான் இன்றைக்கு. நெத்தி பேர்வை நிலத்துல சிந்தி தன் சரீரத்தை ஒடுக்கி வேலை செய்யறாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட உண்மையுள்ள ஊழியக்காரர்களுக்கு தான் இன்றைக்கு வாழ்த்து சொல்லுகிற தினம். அன்பானவர்களே, அது இன்றைக்கு வந்தது அல்ல. வேதாகம காலத்துல மனிதனை உருவாக்கு நினைக்க கடவுள் என்ன சொன்னாரு? நீ வேலை செய்யணும்னு சொன்னார். நம்முடைய ஆண்டவர் நாம செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வேலையை பெருக செய்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உழைப்பை மதிக்கிறவர். சோம்பேறிகளை அவர் விரும்புறதில்லை, பெருவயிற்று சோம்பேறிகளை விரும்புறதில்லை. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரனும் நிறைய ஆயர்மார்கள் ஏன் வயிறு இவ்வளவு பெருசு இருக்கு? வீட்டில் சும்மா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டு எல்லா காசையும் வளைச்சி போட்டு உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட உழைப்பு இருக்காது. ஆனால் உழைக்கிறவர்களுடைய உடம்பை பார்த்தாவே தெரியும். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உழைக்காம சாப்பிடக்கூடாது. வேதம் சொல்லுது, நான் சொல்லலை, இம்மானுவேலர் சொல்ற. அப்ப நம்முடைய ஒவ்வொரு சாப்பாட்டிற்கும் உழைப்பு இருக்கும். நாம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாட்டிலையும் நம்முடைய வேர்வையின் வாசம் இருக்கும். அன்பானவர்களே, அப்படி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வரணும். நல்லா வேலை செய்யுங்க, நல்லா உழைங்க, சோம்பேறித்தனமா இருக்காதீங்க, அனுதினமும் வேலையை தேடி பயணிங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. இந்த உழைப்பாளர் தினத்தில் நாங்கள் சோம்பேறிகளாக, வேலைக்கு போகாதவர்களாக, பெருவயிற்று சோம்பேறிகளாக இருந்து எங்கள் வாழ்க்கையை வீணடிக்காதபடிக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உழைத்து எங்கள் சரீரத்தை உரமாக்கி கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் எங்கள் சொந்த சம்பாத்தியத்தில் சாப்பிடுகிறவர்களாக இருக்க நீங்கள் திரும்பி பாருங்கள். எல்லாவற்றையும் அருமை ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் படியாக கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.